லீகல் வாய்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நியோமேக்ஸ் வழக்கின் அப்டேட்டுகளை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்று மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் மாண்புமிகு பரத சக்கரவர்த்தி அவர்கள் முன்பு விசாரணைக்கு வந்தது. கேன்சலேஷன் ஆஃப் பெயில் கேசஸ், ஜாமீன் ரத்து வழக்குகள். அந்த வழக்கில் முதல்ல எம்எஸ்டிசி தரப்பு வழக்கறிஞர் எம்எஸ்டிசிக்கு 1382 பேர் பணம் கட்டியிருக்காங்க. இது வரைக்கும் இன்னமும் 1758 பேர் பணம் கட்டலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீதியரசர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஏற்கனவே நம்ம கொடுத்த கால வரையறை 10 நாள், அதில் இப்போ ஒரு வாரம் போயிருக்குது, இன்னும் 3 நாள் இருக்குது. அதனால இன்னொரு வாட்டி கூட ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்து அவங்களுக்கு ரிமைண்டர் கொடுங்க, எஸ்எம்எஸ் மெசேஜ் அனுப்புங்க, அவங்க கட்டட்டும்ட்டாரு. அப்புறம் தேர்ட் ரவுண்டு அது வந்து போகட்டும். எம்எஸ்டிசியில் 3வது சுற்று, ஃபர்ஸ்ட் சுற்று 2வது சுற்று முடிஞ்சிருக்குது, அடுத்து 3வது சுற்று போகட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த 3வது சுற்று ஏலங்கள் எம்எஸ்டிசியில் நடைபெறும். எம்எஸ்டிசி ரெகுலராக போயிட்டு இருக்குல்லையா, அதில் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உடனடியாக அந்த 3வது சுற்று ஏலத்தை கொண்டு வந்து ஸ்டார்ட் இம்மீடியட்லி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் 338 பிளாட்டுகள் வந்து இப்போ புதியதாக நிறுவனம் கொடுத்துருக்குது. அப்போ இந்த ரவுண்டு போயிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளே இந்த 338 பிளாட் வந்து சரி பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி பார்த்துட்டு அப்புறம் அதை வந்து அதான் கூடுதலாக கொடுக்கப்பட்ட எக்ஸ்ட்ரா பிளாட்ஸ் அதையும் சேர்த்துக்குங்கன்னு சொல்லிட்டாங்க. மேலும் அந்த திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சொர்ணபூமி கில்டாப்பில் ஒரு குரூப் வந்துட்டு 58 லட்சத்துக்கு வந்து குரூப் பிட்டிங் எடுத்திருக்காங்க. அவங்க 30 லட்சம் தான் ஒரு ஆள் கட்டியிருக்காங்க. அதனால அந்த எல்லாரோட பணத்தையும் சேர்த்து 58 லட்சம் வரணும், எக்ஸ்ட்ரா பணம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அந்த எல்லாரோட பேர் லிஸ்ட் எல்லாத்தையும் போய் ஐஓட்ட கொடுங்க, ஐஓ வந்து பாப்பாருன்னு சொல்லிட்டாங்க. மேலும் இன்னொரு குரூப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அட்டாச்மெண்ட் ஆஃப் பாண்ட்ஸ் இப்போ அதிகமாக போயிட்டு இருக்கு. ஆனால் ஏஜென்ட்கள் தான் வந்து பாண்டெல்லாம் உள்ள கொடுத்து ஏஜென்ட்கள் தான் ஏலத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால ஏஜென்ட்கள் வந்து வழக்கில் சேர்க்கணும், ஏஜென்ட்களோட பாண்டுகளையும் ஜப்தி பண்ணணும், அட்டாச் பண்ணணும் அப்படின்னு பேசியிருக்காங்க. அப்போ வந்து அவங்க அது மேலே எவ்வளோ ஏஜென்ட் மேலே நடவடிக்கை எடுக்க போறீங்க, அவங்களோட பாண்டை ஜப்தி பண்ணுறது சம்மந்தமாலாம் விசாரணை அதிகாரி இஓடபிள்யூ தரப்பில் உரிய நடவடிக்கை எடுத்து அடுத்த வாய்தால நீதிமன்றத்திற்கு ஒரு அறிக்கை கொடுங்கன்னு நீதியரசர் வந்து சொல்லியிருக்காரு. மேலும் அந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டில் போன வாரம் சொல்லியிருந்தாங்க, அந்த வெஸ்டர்ன் வேலி அதில் வந்து கிணறு இருக்குது, அதனால் அது ரத்து பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. 402வது பிளாட்லேருந்து 414வது பிளாட் வரைக்கும் உள்ளதை வந்து ரத்து பண்ணிட்டாங்க. அதில் வந்து கிணறு இருக்குன்னு சொல்லி காவல்துறை தரப்பில் சொன்னதுனால அதில் ரத்து பண்ணிட்டாங்க. பணம் ஏதாவது அவங்க கட்டியிருந்தா அதை வந்து அவங்களுக்கு திருப்பி கொடுத்துடணும். அதுபோக போன வாய்தா போட்ட நீதிமன்ற உத்தரவு இன்னும் வந்து வெப்சைட்டில் வரலன்னு சொன்னாங்க. அதில் சில திருத்தங்கள் இருந்ததுனால நான் தான் நிறுத்தி வச்சிருக்கேன். அது நேற்று கையெழுத்து போட்டிருக்கேன், இன்னைக்கு வந்துடும் அப்படின்னு நீதியரசர் வந்து சொல்லியிருக்காரு. மேலும் அந்த கமர்ஷியல் பிளாட் உயர்ந்த வேல்யூ உள்ளது, உயர்ந்த மதிப்புள்ள சொத்துக்கள் வந்து 22/7/2026 மற்றும் 23/7/2026 அது 4 சொத்துக்கள். குற்றாலம் மற்றும் கொடை ரோட்டில் இருக்கிற டிரைவிங் ஹோட்டல், கொடை ரோட்டில் உள்ள கேட்டரிங் காலேஜ் மற்றும் கொடை ரோட்டில் உள்ள ஃபேவர் பிளாக் கம்பெனி, அப்புறம் மதுரையில் உள்ள சொத்துக்கள் அதெல்லாம் வந்து 22 மற்றும் 23ஆம் தேதியில் ஏலத்தில் வருது. அப்புறம் அந்த கிரீன் ராயல் ரிசார்ட் பாடி அதை ஏலத்துக்கு கொண்டு வரல அப்படின்னு பேசும்போது நீதியரசர் ஒவ்வொரு பிளாட்டு 26 லட்சத்துக்கு மேலே ஆகுது பேப்பர் விளம்பரம். அதனால் ஒவ்வொரு பிளாட்டாக நம்ம ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியாக கொண்டு வந்தால் பேப்பர் விளம்பரமே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் 26 லட்சத்துக்கு மேலே வருது. அதனால 15 to 20 ப்ராப்பர்ட்டி வேணும்னு கேட்டிருக்கிறோம், அவங்க கொடுக்கட்டும், அது அடுத்த இதில் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நீதியரசர் வந்து சொல்லியிருக்காரு. மேலும் அந்த 38 ஏக்கர் அதுக்கு வந்து எப்படி பண்ணணுன்ற ஐடியா கொடுங்க, அது எல்லாரும் சொல்லலாம் நீதிமன்றத்திற்கு. அதாவது உள்ளாட்சித்துறைக்கு, லோக்கல் பாடிஸுக்கு அந்த பாதையெல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணுறது அது. பட் பிளாட் போட்டு அப்ரூவல் வாங்கி நம்ம பண்ண முடியாது, நம்ம ரியல் எஸ்டேட் வேலையை செய்யலை. ஏன்னா அதில் வந்து நீர்நிலைகள், ஓடை, புறம்போக்கு அப்படி நிறையா இருக்கும். அப்போ அதெல்லாம் நம்ம பார்த்துருக்க முடியாது. ரியல் எஸ்டேட் அப்ரூவல் வாங்குறது செய்கிறது பல மாதங்கள் ஆகும், அந்த வேலையை நம்ம செஞ்சுட்டு இருக்க முடியாது. ஆனால் அது வந்து பல பகுதிகளாக பிரித்து பாதையை கொடுத்து எல்லாத்துக்குமே பாதை ரோடு முகப்பு கிடைக்கிற மாதிரி பாதை கொடுத்து பல பகுதிகளாக பிரித்து நம்ம ஏலம் விடலாம் அப்படின்ற மாதிரி நீதியரசர் சொல்லியிருக்காரு. அது மதுரை உயர்நீதிமன்ற கிளைக்கு பின்னாடி உள்ள அந்த இடங்கள் போக 27 மொத்த இடங்கள் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது 1400 ஏக்கருக்கு மேலே இருக்குன்னு கடந்த செப்டம்பர்லேயே சொல்லியிருந்தாங்க. இப்போ வரைக்கும் வந்து தெளிவாக கொடுக்க மாட்டேன்றாங்க, நிறுவனத்தினர் காலம் கடத்துற வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நீதிமன்றத்தின் முன் வைக்கப்பட்டது. போக ஏலம் எடுத்து இது மாதிரிலாம் செய்கிறாங்க. ஏலம் எடுத்துட்டு வந்துட்டு அதில் பாதை இல்லை, கிணறு இருக்குது, அந்த இடத்துல இடமே இல்லை, கல் இல்லை, இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இனிமேல் அது வந்து ஸ்ட்ரிக்டாக மிகவும் கண்டிப்பாக நீதியரசர் என்ன சொல்லிட்டாருன்னா, எடுத்துட்டு இனிமேல் வந்து யாராவது வந்து ஏலம் எடுத்துட்டா நாங்கள் கல் இல்லை, இடம் இல்லை, இந்த மாதிரிலாம் ஏதாவது காரணம் சொன்னீங்கன்னா அதை ஏற்றுக்க முடியாது. நீங்கள் முதல்ல போய் பார்த்துட்டு இடத்த பாருங்க, முதல்ல
இடத்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏலம் கேளுங்க. ஏலம் கேட்டுட்டு அது சரியில்லைன்னு சொன்னா இனிமேல் வந்து நம்ம பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு நீதியரசர். மேலும் இன்னொரு தரப்பினர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 7,000 கோடிக்கு மேல ஏமாத்திருக்காங்க, அந்த பாண்டுகள் இன்னும் வெரிஃபை பண்ணல அப்படின்னு சொல்லும்போது நீதியரசர் வந்து 7,000 கோடி போட்டிருக்கீங்கன்னு சொன்னா 8,000 கோடி வந்தால் உங்களுக்கு வட்டியோட கொடுக்கலாம், 7,000 கோடிக்கு 7,000 கோடி வந்தா அசல் கொடுக்கலாம், 6,000 கோடி வந்தா 90% கொடுக்கலாம் அப்படின்னு நீதியரசர் சொன்னாரு. அப்ப அந்த முதலீட்டாளர்கள் தரப்புல அவங்க என்ன சொன்னாங்க, நாங்க அதை கேட்கல, பாண்டே வந்து அன்கன்ஃபார்ம்டுன்னு வச்சிருக்காங்க, வெரிஃபிகேஷன் முடிக்கல அப்படின்னு சொல்லும் போது அதை வந்து 1 அல்லது 2 அதிகாரிகளை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு 15-20 பேர், 10 to 15 பேர் கல்லூரி மாணவர்கள் பிகாம் எம்காம் படிச்சவங்கள கான்ட்ராக்ட் பேசிஸ்ல வச்சுக்கோங்க. இது டிஜிபிட்ட ஏற்கனவே மாநில அரசின் காவல்துறை இயக்குனர் அவங்ககிட்ட வந்து நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். அதனால கூடுதலாக மாணவர்களையும் அந்த அதிகாரிகளையும் போட்டு விசாரிச்சு அதை பண்ணுங்க, அதுக்கு ஒரு எஸ்ஐ லெவல் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அது பண்ணி பக்காவா எனக்கு லிஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா எவ்வளவு பணம் போட்டிருக்காங்க, யாரு என்ன டீட்டெயில், இப்படி பக்காவா ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஜெனியூனா வந்துட்டு ஒரு ஹைஜீனிக்கா ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா பணம் இமீடியட்டா அவங்க எல்லாருக்கும் அவங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு போய் சேர்ற மாதிரி டேர்ன்பிட் ஸ்பெஷல் ஜட்ஜுக்கு ஆர்டர் கொடுத்து அவங்கள வந்து எல்லாரோட பணத்தையும் போய் சேர்ற மாதிரி பண்ணிக்கலாம். அது போக அந்த வெரிஃபிகேஷனுக்கு ஆன்லைன்ல வெளியூர் வெளிநாட்டுலாம் இருக்காங்க, ஆன்லைன்ல வைக்கலாம். ஒரே இடத்துல ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2,500 ரூபாய் இருக்காங்கன்னு சொன்னா போலீஸே போய் ஒரு மொபைல் கேம்ப் அங்க வந்து எல்லாரும் ஒரே இடத்துக்கு வர வச்சு அவங்க பாண்டெல்லாம் விசாரிச்சு பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொல்லிருக்காங்க. ஏன்னா 17,000 பாண்ட் வந்து அன்கன்ஃபார்ம்டு இருக்குது, அதை வந்து சீக்கிரம் கன்ஃபார்ம் பண்ணுங்க, அதுக்கு தனியா அந்த வேலைகளை பாருங்க அப்படின்ற மாதிரி நீதியரசர் சொல்லியிருக்காரு. மேலும் அந்த யூபிஐ பேமெண்ட், ஆன்லைன் பேமெண்ட் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க எம்எஸ்டிசிக்கு. ஒரு சிலர் வந்து டிடியாக எடுத்து கொடுக்க விரும்புறாங்க, கிராமத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த டிடி எடுத்து எம்எஸ்டிசி அட்ரஸுக்கு அனுப்பலாம். ஆனா என்ன டிடி எடுக்கணுன்றது ஆர்டர்ல வந்துடும். இன்னும் அந்த எம்எஸ்டிசில இருந்து எந்த பேருக்கு டிடி எடுக்கணும்னு சொல்லல, அதுக்காக அது வந்து ஆர்டர் போட்டுருவாங்க, அந்த ஆர்டர்ல வரும் உயர்நீதிமன்ற உத்தரவுல, மாண்புமிகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவங்க உத்தரவுல. அதை எடுத்துட்டு அதுக்கு டிடி எடுத்து நீங்க அனுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேலும் எல்லாரும் கண்டிப்பா இடம் எடுக்கணும்னு நம்ம சொல்லல, இடம் எடுக்க விரும்பாதவங்களை நம்ம கட்டாயப்படுத்தல. பணம் வேணுன்றவங்க பணத்துக்காக வெயிட் பண்ணட்டும். இடம் எடுக்கணும்னு சொல்றவங்கள தான் நம்ம சொல்றோம், இடம் எடுக்கிறவங்களுக்கு தான் நம்ம இவ்வளவு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம். இடம் வந்து கட்டாயம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, இடம் எடுக்க விரும்பலன்றவங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்றத நீதியரசர் வந்து மீண்டும் தெளிவுபடுத்தியிருக்காரு. அப்புறம் 859 பேரை வந்து அசோசியேட்ஸ் போட்டு இடி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்க வந்து அமலாக்கத்துறை, அவங்க அமலாக்கத்துறை வந்து சிபிஐ கோர்ட்ல போட்ட கேஸ்ல 859 பேரை போட்டிருக்காங்க. அந்த 859 பேர் அவங்கள வந்து அவங்க சொத்துக்களை ஜப்தி செஞ்சாலே எல்லாத்துக்கும் வந்து நம்ம கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி நீதிமன்றத்தில் பேசியிருக்காங்க. நீதியரசர் அந்த லிஸ்ட் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி என்ன பண்ண போறீங்கன்றத அடுத்த வாய்தால நீதிமன்றத்துக்கு தெரிவிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் இந்த நீதிமன்றத்துக்கு வழக்குகள் அதிகமா இருக்கிறதுனால 10:30க்கு முதல் கேஸ் எடுத்து ரொம்ப லேட் ஆயிட்டு இருக்குது. இனிமேல் ஒவ்வொரு வாய்தாவும் காலை 10 மணிக்கு கோர்ட் நேரத்துக்கு முன்னாடியே, ரெகுலரா நீதிமன்றம் 10:30க்கு ஆரம்பிக்கும், அது முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியே 10 மணிக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒருத்தர் வந்து ஹைப்போத்திகேஷன் பேங்க் லோன் இருக்கிற வெஹிக்கிள் ஏலம் எடுக்கிறது சம்பந்தமா பேசியிருக்காங்க. அதையும் வந்து அடுத்த வாரத்திற்கு நீதியரசர் வந்து சொல்லியிருக்காரு. மேலும் அன்பழகன் ஒருத்தர் வந்து குரூப் பிட்டிங் எடுத்திருக்காரு, அந்த இதை வந்து குரூப்பா கூட்டமாக சேர்ந்து ஒரு ஏலம் எடுத்திருக்காங்க, அது ஒருத்தர் பேருக்கு கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லும்போது அதையும் பண்ண சொல்லிட்டாரு நீதியரசர். ஆனால் இனிமேல் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்க முதல்ல ஈஓடபிள்யூ ஆஃபீஸ்ல கொடுத்துருங்க. மெமோ தாக்கல் பண்றது எல்லாமே நேரடியாக நீதிமன்றத்துக்கு முதல்ல ஈஓடபிள்யூ ஆஃபீஸ்ல கொடுத்துட்டு அவங்க செக் பண்ணிட்டு அவங்களே அப்ரூவ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இதெல்லாம் நாங்க அப்ரூவ் பண்ணிட்டு நீதிமன்றத்துக்கு சொன்னாலே போதும், நான் அதை ஏத்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. அப்போ வந்து முதலீட்டாளர்கள் தரப்புல என்ன சொன்னாங்கன்னா, அப்போ இதுக்கெல்லாம் வந்துட்டு முதலீட்டாளர்களுக்காக ஒரு வழக்கறிஞரை நீதிமன்றம் நியமிக்கணும், அது பழைய பிபி முனியப்பராஜ் அவர்கள் நியமிக்கணும்னு சொல்லும்போது நீதியரசர் என்ன சொல்லிட்டாங்க, இலவச சட்ட உதவி மையம் நீதிமன்றத்தில் இருக்குது, அது வந்து லீகல் எய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கிருந்து ஒரு வக்கீல போடுறேன். முனியப்பராஜ் வந்து ஏற்கனவே இந்த வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞராக இருந்ததுனால அவர் நாளைக்கு ஏற்கனவே கேஸை படிச்சிருக்காரு, இவருக்கு அதில் கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி நாளைக்கு ஒரு அலிகேஷனை கொண்டு வந்துருவாங்க. இந்த வழக்கை வந்து மிகவும் கேர்ஃபுல்லா டீல் பண்ண வேண்டியிருக்கு. இந்த வழக்கு மட்டும் இல்லை, பொதுவாக எல்லா வழக்கிலையும் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு, கேர்ஃபுல்லா டீல் பண்ண வேண்டியிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு லீகல் எய்டுக்கு நான் ஒரு உத்தரவு கொடுக்குறேன். ஒரு லீகல் எய்டு கவுன்சில் வாரம் முழுக்க இருப்பார், உங்க பிரச்சனை வாரம் முழுக்க நீங்க அவர்கிட்ட சொல்லலாம். அந்த வாரமானாலும் அவர் வந்து எங்களுக்கு எடுத்து சொல்லிடுவார். ஏன்னா இவ்வளவு பார்ட்டி இன் பர்சன் மனுதாரர்களை நேராக மனு தாக்கல் பண்ணி பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர் நீதிமன்றத்துக்கு வர்றீங்க,
இனிமேல் அவர்கிட்ட கொடுத்து அவர் வந்து நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கலாம், அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியிருக்காரு. மேலும் அந்த இன்னொரு வழக்கறிஞர் பேசும்போது ஜாயிண்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட் எங்கிட்ட இருக்குது, ஜாயிண்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட் படி, ஆனா ஒரிஜினல் ஜாயிண்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட் வந்து கம்பெனி கொண்டு வச்சு எங்கிட்ட ஒரிஜினல் இல்ல, இதெல்லாம் வந்துட்டு அதை விசாரிச்சு அந்த ஜாயிண்ட் வெஞ்சர்லாம் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. நீதியரசர் அதற்கும் இதுவரைக்கும் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன, ஜாயிண்ட் வெஞ்சரை எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க போறீங்கன்றத நீதிமன்றத்திற்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து இந்த வழக்கானது அடுத்த வாரம் 24/7/2026 அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நீதிமன்ற நேரத்திற்கு ஒரு 1/2 மணி நேரம் அட்வான்ஸாக முன்னாடியே வந்து எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனவே மீண்டும் இந்த வழக்கின் போக்குகளை தொடர்ந்து கவனிப்போம். நன்றி, வணக்கம்.